எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க விஏஓ எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். விஏஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, விஏஓ எக்ஸாம் ப்ளஸ் குரூப் 4 எக்ஸாம் ரெண்டுமே சேர்த்து ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதனால தான் இன்னும் நோட்டிஃபிகேஷன் விடாமல் இருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாமையும் சேர்த்து CSSE 4 அப்படின்ற நேமில் தான் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போது இந்த CSSE 4 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே சேர்ந்து வைக்கிறதுனால விஏஓ கொஷின்ஸ் வராதுன்னு மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் எடுக்கிறவங்க 100 கொஷின்ஸ், இங்கிலீஷ் எடுக்கிறவங்க 100 கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி அண்ட் சயின்ஸ் இதில் கேட்பாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 20 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். பாலிட்டியில் வந்து 10லேருந்து 15 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10 கொஷின்ஸ் கேட்கலாம். எக்கனாமிக்கில் 7 to 9 கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 20 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். டோட்டல் எக்ஸ்பெக்டட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6000லேருந்து 8000 வரைக்கும் வேக்கன்சி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் சில நாட்களில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.